ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் 8th ஸ்டாண்டர்டுக்கான இங்கிலீஷ் குவார்ட்டர்லி எக்ஸாமுக்கான ஒரிஜினல் கொஷின் பேப்பரை பற்றி பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் கொடுத்துருக்கக்கூடிய இந்த ஒரிஜினல் கொஷின் பேப்பர் உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கேட்டிருந்த கொஷின் பேப்பர். இந்த கொஷின்ஸ் உங்களுக்கு 2025ல் ஒரு மாடல் கொஷின்ஸாக யூஸ் ஆகும். அண்ட் இதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே இம்பார்ட்டண்டான கொஷின்ஸ். ஸோ இந்த கொஷின்ஸை மிஸ் பண்ணாமல் படிச்சிங்க அப்படின்னாலே ஓரளவுக்கு நீங்கள் மார்க் நல்லாவே ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ இந்த கொஷின்ஸை மிஸ் பண்ணாமல் படிங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதில் இருக்கக்கூடிய 1 மார்க்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஆண்டனேம், ஸ்னானேம் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது எல்லாமே படிச்சுக்கோங்க. அடுத்து ஃபில் இன் த பிளாங்க்ஸ் இந்த மாதிரியான கொஷின்ஸ் எல்லாமே படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு இருக்கக்கூடிய 2 மார்க்ஸ் இந்த மாதிரியான கிராமர் கொஷின்ஸ். இது எல்லாமே உங்களுக்கு ஸ்கூல்லே டெஸ்ட் வச்சுருப்பாங்க. அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே படிச்சிங்க அப்படின்னாலே நல்லாவே உங்களால் எக்ஸாம் எழுத முடியும். நெக்ஸ்ட் இதில் இருக்கக்கூடிய ப்ரோஸ் கொஷின்ஸ் இது எல்லாமே படிச்சிங்க அப்படின்னாலும் நல்லாவே எழுத முடியும். நெக்ஸ்ட் போயம்ஸ் கம்பல்சரி போயம் படிச்சுக்கோங்க. அப்படியே படிச்சிங்க அப்படின்னாலே நீங்கள் அந்த ஒரு கொஷின்ஸ் கம்பல்சரி கொஷின்ஸ் எழுத முடியும். மெமரி போயம். நெக்ஸ்ட் உங்களுக்கு இருக்கக்கூடிய பேராகிராஃப் அண்டு கிராமர் கொஷின்ஸ் இது எல்லாமே படிச்சுக்கோங்க. கேரக்டர் ஸ்பீக்கிங் நெக்ஸ்ட் 1 மார்க்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த கொஷின்ஸ் அது எல்லாமே படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில் டெஸ்ட் பண்ணுறதுக்காக ஒரு கொஷின்ஸ் கொடுத்துருப்பாங்க லாஸ்ட்டாக. அந்த லெட்டர் ரைட்டிங், சம்மர் ஹாலிடே அந்த மாதிரியான கொஷின்ஸ் எல்லாமே படிச்சுக்கோங்க. எல்லாமே சிம்பிளாக தான் இருக்கும். இதை படிச்சிங்க அப்படின்னாலே உங்களால் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். வேறு என்ன சப்ஜெக்ட்டுக்கான கொஷின்ஸ் வேணும் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.